ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நாம் பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானவை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரிஞ்சி சாதம்னா வந்து நல்லா நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம செய்யலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெஜிடபிள் வந்து வேறு மாதிரியான வெஜிடபிளை சேர்த்துருக்குறோம் நம்ம. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா வந்து ஒரு கிரிப்ஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. சைடில் சின்ன சின்னதாக கட் பண்ண வந்தால் வந்து அதில் வந்து வெந்துடும், நல்லா தெரியாது. நீல வாக்கில் போட்டோம்னா நல்லா இருக்கும். 2 வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபாக வெட்டினேன், அதுக்கப்புறமா வந்து நீல வாக்கில் வெட்டினேன். இந்த மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இது பாருங்கள், நான் இப்போ சரியாக வருமா அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கையாலே வந்து நல்லா அப்படி கசக்கி விடணும். அப்படி வந்து கசக்கி விட்டும் போது அது வந்து உடஞ்சிடும். அது பெருசாக இருந்துச்சுன்னா கூட உடஞ்சிடும். நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாதம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பிரிஞ்சி சாதம்னாவே பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இன்னுமுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவீங்க, விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போது 3 தக்காளியையும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். நல்லா பொடிசாக இல்லாமல் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இதுவாகவே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த காம்பை வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்து போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம சாதத்துலேயும் அது வந்து அப்படியே கட்டியாக நிற்கும். அதனால் அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ வந்து 2 கேரட் எடுத்திருக்கேன். 2 கேரட்டையும் நான் வந்து இப்படி நீல வாக்கில் வெட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு அப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக போடலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால டக்குன்னு வெந்துடுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பெருசாகவே போட்டுடலாம். கடன் வெட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடு பேக்கில் அந்த மாதிரி கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக இந்த மாதிரி அழகாக பொடிசாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கேரட்டு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 2 கேரட் கூட எடுக்கல, ஒரு 1.5 கேரட் அளவுக்கு தான் எடுத்து கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே வந்து இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. முன்னாடியே வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் பட்டை லவங்கம் போட்டாச்சு. அடுத்து வந்து பச்சை மிளகாய் போட்டாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போது நல்லா வதங்க விடலாம். நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா வதங்க விடலாம். கொஞ்சம் கலர் திரும்புகிற அளவுக்கு வதங்கணுங்க. இதுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடணுங்க. அப்போ தான் வந்து வெங்காயம், தக்காளி, காய் எல்லாமே வந்து எண்ணெயிலே வந்து வதங்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெயை கூடவே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நம்ம வந்து நல்லா வதங்கியாச்சு. அடுத்து வந்து நம்ம பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் திரும்பியிருக்கு. அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விடலாம். கூடவே நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நம்ம வந்து வதங்க விடலாம். தக்காளி நல்லா வதங்கின்னு இருக்கு. நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிடலாம், அது வதங்கட்டும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையும் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ வந்து நம்ம அதையே நல்லா வதங்க விடலாம்.
நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து நல்லா வதங்கி, ஏற்கனவே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கிறதுனால அந்த சூட்லேயே வந்து இது சீக்கிரமாக வதங்கிடும் இலையெல்லாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் வந்து கம்மியாக போட்டதுனால கொஞ்சமாக கலர் வரணுன்றதுக்காக நம்ம வந்து சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது அடுத்து நம்ம வந்து நம்ம பட்டாணி கழுவி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், பட்டாணி வந்து எந்த ஒரு இதுலேயுமே வந்து பட்டாணி சேர்த்தோம்னா பட்டாணி வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதனால தான் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பட்டாணியை நம்ம சேர்த்துக்கணும். அது புரோட்டீன் கூட அதில். அதனால் எல்லா பதார்த்தம் செய்யும்போதும் நம்ம வந்து பட்டாணியை சேர்த்துக்கணும். அடுத்து காலிஃப்ளவரை சேர்த்தாச்சு. காலிஃப்ளவர் சேர்த்துட்டு கேரட்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து இப்போது கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம்னா காயெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் உப்பு சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி ஆமாங்க, அந்த அரிசியை சேர்த்துக்கின்னு நம்ம அரிசியை சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டு ஹலோ அவ்வளோதாங்க. எல்லா அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும்னு விட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து நம்ம ஒரு டம்ளர் அரிசி சேர்த்தோம்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஆனால் இதில் வந்துட்டு நான் குக்கரில் வைக்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போதுமானது. அவ்வளோதாங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாபா.